நம் விரல் நகங்கள் பளபளன்னு இருக்கணும். அப்படின்னாக்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோல் போடும். பாருங்க நகம் தெரியுதா இல்லையா? இதை பளபளன்னு ஆக்கலாமா? இப்போ என்னடா நகத்தெல்லாம் போய் சொல்லியிருக்கலன்னு நினைக்கிறீங்களா? நகம் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக இருக்கணும். இல்லாட்டா அழுக்கு நகத்தினால நம்ம தண்ணியோ கிண்ணியோ பாலோ எது குற்றாலும் அந்த வயத்துக்கு போய் அதெல்லாம் ரொம்ப கெடுதல் பண்ணும். நல்லா சீராக நகங்களை வெட்டி விட்டணும். நல்லா நீட்டாக அழகாக நகங்களை பளபளன்னு வச்சுக்கணும். அது பார்க்கறதுக்கும் ரொம்ப லக்ஷ்மிகரமாக இருக்கும். அது சுத்தத்துக்கு சுத்தம், அழகுக்கு அழகு இல்லையா? அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். நைட் பாலிஷ்லாம் போடணும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எலுமிச்சம்பழத்தோலால் இந்த நகத்தை ஏன் இப்படி நல்லா தேய்ச்சிக்கணும் அப்படின்னா, இந்த கும்முன்னு ஒரு வாசனையும் வரும். இது கிருமி நாசினியும் கூட. அதனால் நகத்தை பளபளன்னு ஆக்கத்தோட கூட நல்ல சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு பார்க்கலாமா? நகத்தை எப்படி ஆயிடுத்து பார்த்தீங்களா? இப்படி ஆயிடுத்து என்ன பளபளன்னு ஆயிடுத்தா? கை நகங்கள் மட்டும் இல்லை, கால் நகங்களையும் இந்த மரியாதைங்கோ நல்லா சீராக கட் பண்ணி இந்த மாதிரி மெலிசாக ஒரு துண்டு எலும்பி பழத்தோல் எடுத்து நல்லா சிட்டிக்கு உப்பு போட்டு அது போட்டு நல்லா தேய்ச்சோம்னா நல்லா பளபளன்னு இருக்கும். கைகளும் நல்லா மணக்க வாசனையாக இருக்கும். இந்த பதிவு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.